இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய நாள் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள். அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு நீங்கள் இங்கு பிரசன்னமாகி இருப்பதில் வெளிப்படுகின்றது. இந்த நாளிலே அருட்சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொடுத்து அருட்சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்காக ஜெபித்த அருட்தந்தையர் அனைவருக்கும் நாம் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து இந்த சிறிய வாழ்த்து கூட்டத்தில் நாம் கலந்து கொண்டு அருட்சகோதரர் அவர்களை இன்னும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது அனைவருமாக இணைந்து இந்த இனிப்பு துண்டை வெட்டி நாம் அருட்சகோதரருக்கு பிறந்த நாள் வாழ்த்தை கூறுவோம். Happy birthday to you. Happy birthday to you, dear brother. கை தட்டுங்க. Happy birthday to you. May the good God bless you. May the good God bless you. May the good God bless you, dear brother. Happy birthday to you. Refreshing, sent from the Savior above, showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. அருட்சகோதரரை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியது ஒரு பாடல். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் என்று. நாங்கள் செல்லக்கூடிய வீடுகளில், நாங்கள் செல்லக்கூடிய கிராமங்களில் எங்களை அறிமுகப்படுத்துவது அந்த பாடல். பிரதர்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ ஃபாதர் ஆவீங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் ஃபாதர் ஆக மாட்டோம், எப்பொழுதும் சகோதரர்களாகவே இருப்போம் என்று சொல்லுவோம். அப்பொழுது அப்படியா, அப்படி என்ன ஒரு இது அப்படின்னு. வானம் திறந்து வெண்புறா போல அப்படிங்கிற பாட்டை நீங்கள் பாடியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அந்த பாடலை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர், அந்த பாடலை பாடியவர், அதன் மூலமாக இறைவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவர் மேலும் இறங்க வைத்து கொண்டிருப்பவர் அருட்சகோதரர் ஆரோக்கியராஜ். அவர்கள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருஹிருதய சகோதரர்கள் சபையில் தான் நாங்களும் பயணிக்கின்றோம் என்று சொன்ன உடனே எல்லா மக்களும் அறிந்து கொள்வார்கள். அத்தகைய
ஒரு அறிமுகத்தை கொடுப்பதற்கு எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அருட்சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் இன்னும் மகிழ்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த அற்புத யோர்தானினுடைய பணியாளர்களில் தன்னுடைய பெயரை யோர்தான் என்று தன் பெயருக்கு முன்னொட்டாக இடக்கூடிய அன்பான ஒரு சகோதரர் யோர்தான் ரெக்ஸ் அவர்கள் ஐயா அவர்களை வாழ்த்தி பேச வருகின்றார்கள். வாழ்த்தி பேச என்னுடைய ஆன்மீக ஆசானை வாழ்த்தி பேச வார்த்தைகள் இல்லை. எனவே அவரை ஒரு சில வார்த்தைகளால் பாடல்களால் அவரை வாழ்த்த வந்திருக்கிறேன். 50 பக்கம் எழுதி வச்சுருந்தேன். ஒரு அக்கா, எங்கள் ஊழியக்கார அக்கா சொன்னாங்க, 2 பக்கத்துக்கு மேலே படிச்சிங்க, அவ்வளோதான் பசி நேரம் அப்படின்னாங்க. இருந்தாலும் 5 பக்கமாக குறைச்சிருக்கிறேன். இனியவர்களே, மல்லிகையாய் இன்முகம் காட்டு என் உடன்பிறப்புகளே, மின்காந்த அலைகள் மூலம் உங்கள் மென்காந்த கரங்களோடு நாங்கள் கைகுலுக்கிக் கொள்ளுகிறோம். பயப்படாதீர்கள், இது பாராட்டு விழாதான். படைத்தவனை படைப்புகளிடமிருந்து பிரிக்க விருப்பமில்லை. எனவேதான் படைத்தவனின் சன்னிதானத்திலே இந்த பாராட்டு விழா. கரம் குவித்த பக்தனிடம் கடவுள் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேள் என்றார். பக்தன் சொன்னான், பச்சை கிளி போன்ற பணக்கார பெண்ணொருத்தி இச்சையுடன் எனக்கு மனைவியாக வேண்டும் என்றான் பக்தன். கடவுள் கேட்டார், வரம் தானே கேட்க சொன்னேன் பக்தா, சாபத்தை எதற்காக சாபத்தை கேட்கிறாயே, சரியா என்றார் கடவுள். இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர் நம் விழாநாயகர். வரம் வாங்கி வந்தவர்தான், துறவரம் வாங்கி வந்தவர். இல்லத்தில் இருப்பவர்களே, நீங்கள் மல்லுக்கு வர வேண்டாம். நீங்களும் அறம் வாங்கி வந்தவர்தான், இல்லறம் வாங்கி வந்தவர்கள். இல்லறமோ துறவரமோ அதை நல்லறமாக்குவது மாமனிதர்களின் மாண்பு. இதோ துறவரத்தை துடுப்பாக்கி வாழ்வின் நம்பிக்கை முனையை தொட்ட நம் திரு சபையின் வாஸ்து கோடாகமா நம்முடைய விழாநாயகன். வாஸ்து கோடாகமா என்றால் அவர் இந்தியாவை கண்டுபிடித்தார். திரு சபையில் இவர் அற்புத யோர்தானை கண்டுபிடித்தார். அதற்காக ஒரு கவிஞன் சொல்வான், போகும்போது வழியெங்கும் பூத்தூவும் கைகளே, வாழும்போது கொஞ்சம் வார்த்தை பூத்தூவுங்களேன், அதில் அவர்கள் வாழட்டும் இன்னும் 100 ஆண்டுகள். இது நிஜம்தானே. அன்பும் பாராட்டும் ஆயுளை அதிகரிக்கும் ஆக்சிஜனுக்கு சமம். என் தந்தைக்கு இன்று 60 வயது. அதற்குத்தான் இந்த பாராட்டு விழா. செந்தமிழே நருந்தேனே, சிந்தை முழுதும் உனக்களித்தேனே, சொன்னால் வாய்மணக்கும் தொட்டால் கைமணக்கும், நட்டால் தமிழ் பெயராய் நடுகின்ற தமிழ்த்தாயின் தவமணியே, உங்களுக்கு வயது 60. இது வானவில்லுக்கு வளைகாய்ப்பு நடத்துகின்ற ஒரு வசந்த காலம். பொன்னூஞ்சல் ஆடுகின்றவர்களுக்கு உங்கள் சொல்லூஞ்சலால் சொக்கவத்தை தலைவா, நீங்கள் இறைவார்த்தை பேசும்போதெல்லாம் நற்கர்மிலே சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஓட்டாமல் இன்று எங்களை வழிநடத்தும் தத்துவத்தின் தேரோட்டமே, சரித்திர பூவின் சாதனை வசந்தமே, இளமையின் தேரோடும் கனவுகளை தெருவோடு விட்டுவிட்டு இறைவார்த்தை விதைக்க வந்த வித்தகர் நீங்கள். நீங்கள் ஓர் சர்க்கரை பொங்கல், உங்களை தொடுமிடமெல்லாம் இனிக்கின்றது. உங்கள் செயல்பாடுகள் சொல்ல சொல்ல இனிப்பாபவை. வினாடிதோறும் வியப்பை தருபவரே, காலால் நடக்கும் உலகை உங்கள் நாவால் கடந்தவரே, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நிற்கின்றவரே, செம்மொழித்தாயின் தெம்மாங்கு அறிஞனே, மயக்கும் தமிழில் ஆத்துமாக்களை அறுவடை செய்யும் அருள் சகோதரனே, சலனமில்லாமல் ஓடும் தெளிந்த நீரோடை போன்றவரே, ஒவ்வொருவர் வாழ்விலும் நிறைய பேர் வந்து போவார்கள், சிலர் மட்டும் வருவார்கள், போக மாட்டார்கள். ஏனென்றால் நண்பனாய், தளபதியாய், தலைவனாய், தந்தையாய் என் உள்ளத்தில் உங்களை எழுதி வைக்கவில்லை, உங்களை நான் இதயத்தில் செதுக்கி வைத்திருக்கிறேன். இவர் பெயரை சொன்னால் மனதிற்கு ஒரு முறை இவர் பெயரை மனதிற்கு ஒரு முறை உச்சரித்து பாருங்கள். மந்திரம் போல் ஒலிக்கும், மனதிற்கு இனிக்கும்.
யாரையும் பிடிக்காத மனிதனுக்கு கூட இவரை பிடிக்கும். இவர் தோற்றலில் புனிதத்தின் சாயல் அடிக்கும். கூழாங்கற்களுக்கு இடையில் இருந்தால் மாணிக்கத்தின் மரியாதை புரியாது. எனவே திரு சபையில் இணைத்து எங்கள் மாணிக்கமே, என் இதயத்தில் இணைந்து என் அறிவில் கலந்து என்னை பயன்படுத்த, நான் வாழும் மண்ணை பக்குவப்படுத்த, கண்ணதாசனில் தொடங்கி பாரதிதாசனில் படர்ந்து, பாரதியில் பதிந்து, கம்பனில் கலந்து, இளங்கோவனில் கரைந்து, வள்ளுவனில் தலைத்து, சங்க இலக்கியத்தில் சங்கமிட்டு, உங்கள் நுண்மதியால் நீங்கள் எழுதிய பாடல் வரிகள் படைத்தவனையே பரவசமடைய வைத்தது. வெண்புறாக்கள் இறங்கட்டும் என்று கட்டளை பாடல் தமிழ் உள்ளவரை நிலைத்திருக்கும். வீணையின் இசை நாதத்தில் வராது, நாதம் மத்தளத்தில் வராது, மத்தளத்தின் ஓசை புல்லாங்குழலில் எதிர்பார்க்க முடியாது. எப்படி தலைவா உங்களிடம் எல்லாம் கலந்துள்ளது? ஒரு வைரம் உருவாக 1000 ஆண்டுகள் ஆகுமே, நீங்கள் மட்டும் எப்படி 60 வயதில் உருவானீர்கள்? கால மாற்றங்களோடும் கலாச்சார மாற்றங்களோடும் கைகுலுக்க கற்றுக் கொடுத்த கர்மயோகி நீங்கள். வஞ்சனைக்கு அஞ்சிடோம், வஞ்சகர்க்கு அஞ்சிடோம், நெஞ்சை பிளந்த போதும் நீதி கேட்க அஞ்சிடோம் என்ற பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப உண்மைக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்து காட்டும் உண்மை மனிதர் நீங்கள். வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் இடையே முகமூடி அணியா மனிதர். லட்சிய வேட்கையே, தனிமனித ஆளுமையே, உள்ளார்ந்த நம்பிக்கையே உலகிற்கு உணர்த்திய உண்மை மனிதர். மேகம் மோதிய போதும் தேயாத சிகரமாய் சிரித்து நின்றவர். நம்மிடம் பாசம் எனும் பட்டாம்பூச்சியை பறக்க விட்டவர். பிரார்த்தனைகளால் பிரச்சனைகளை முல்லை மலராக்கிய ஜெப மனிதர். இறை திருவுளத்தை திட்டமிட்டு செயல்படுத்திய இறை தொண்டர். காலம் தந்த வாய்ப்பை கல்வெட்டாய் தந்த சிற்பி இவர். தன் கனவுகளை நனவாக்க எட்டிய நோக்கை எள்ளி செயலாக்கி ஏற்ற முறையில் செயல்பட்ட திரு சபையின் தன்னை இணைத்து கொண்ட வரலாற்று சிற்பியே வாழ்த்துகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்நூற்றாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. யோர்தான் ரெக்ஸ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறுவன் ஆதித்யா தன்னுடைய இனிய குரலால் ஐயா அவர்களுக்கு வாழ்த்து பாடலை இசைக்க பாட இருக்கிறார். Happy birthday our crush brother, happy birthday our crush brother, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Happy birthday our crush brother, happy birthday, happy birthday, happy birthday, happy birthday. I want to do something specially for you. It's your birthday and you are special too. So I compose a Western music for you. I think you would like this, I'll sing it for you. This is only for you, it's only for you. Sa sa ga ga our crush brother, this is only for you. Happy birthday, happy birthday, happy birthday, happy birthday. Hey, this song, it's a blessing. More crazy creatures, it would be a pleasant song to you. So I compose a Western music for you. I think you like this, I'll sing it for you. This is only for you, it's only for you. Sa sa ga ga our crush brother, this is only for you. Happy birthday, happy birthday, happy birthday, happy birthday, happy birthday our crush brother, happy birthday our crush brother, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Happy birthday our crush brother, happy birthday our crush brother, wish you happy birthday our crush brother, this is only for you.
தேங்க்யூ. ஒரு வாழ்த்து பாடலை பாடிய சிறுவன் ஆதித்யா அவருக்கு ஒரு நல்ல கைதட்டு இன்னும் கொடுக்கலாமா? நன்றி நன்றி. அடுத்ததாக இந்த இல்லத்தினுடைய தலைவர் அருட்சகோதரர் சாக்கோ அயத்தில் அவர்கள் அருட்சகோதரரை வாழ்த்தி பேச வருகின்றார்கள். இன்றைய விழா நாயகர் பாசத்துக்குரிய அருள் சகோதரர் ஆரோக்கியராஜ்யா அவர்களே, அன்புக்குரிய அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, ஆசிரியர் பெருமக்களே, அற்புத ஜோர்தானில் பணி செய்கின்ற ஊழியர் பெருமக்களே, அன்பு நண்பர்களே, உங்கள் அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஆரோக்கியராஜ்யாவை பற்றி நம்முடைய தந்தை அவர்கள் மறைவுரையிலும் மற்ற நேரங்களிலும் சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு போதகர், ஒரு நற்செய்தி பணியாளர், எங்கள் சபைக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு கொடை. ஏனென்றால் எல்லோருமே போதகர் கிடையாது. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலர் மட்டுமே இந்த பணியை செய்ய முடியும். அதில் ஒருவராக இறைவன் எங்கள் சபைக்கு கொடுத்த கொடையாக நம்முடைய அருள் சகோதரர் எம் ஆரோக்கியராஜ் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர் அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே, அதாவது துறவற வாழ்க்கையில் சிறு சகோதரனாக இருக்கின்ற பொழுது தொடங்கிய அந்த பணி இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் கல்லூரியிலே படித்து பெரிய பட்டங்கள் பெற்று சபையிலே வேறு பல பணிகளை செய்திருக்கலாம். ஆனால் அவர் தானாக விரும்பி இந்த பணியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பணி செய்ய வேண்டும், இறைவன் எனக்கு கொடுத்த பணி, இதை நான் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அவர் இதை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அவருடைய தாராள உள்ளம். இந்த பணி நம்முடைய தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு சொகுசான பணி கிடையாது. கஷ்டங்களும் நிறைந்தது, வேதனைகளும் நிறைந்தது. இப்படிப்பட்ட ஒரு பணியை அவர் தேர்ந்தெடுத்து என்றால் அவருடைய தாராள குணம், அவருடைய தியாகம். இரண்டாவதாக அவர்கள் நற்செய்தி பணியாற்றுகின்ற பொழுது தன்னுடைய போதகத்தின் வழியாக மக்களிடத்திலே இறைவனை அறிக்கையிட வேண்டும், மக்களுக்கு இறையாட்சியை பரப்ப வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு மக்களுக்காக பணி செய்யக்கூடியவர். எங்கு சென்றாலும் மக்களுக்காக, மக்கள் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்ய வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்று ஒரே குறிக்கோளோடு மக்களுக்காக பணி செய்கின்றவர். எனவேதான் அவர்கள் குறிப்பாக இதற்கு முன்னால் கேரளாவில் உள்ள தேவிகுளம் என்ற தமிழ்நாட்டு மக்கள் வாழ்கின்ற, தமிழ் மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதியிலே அவர் பல ஆண்டு காலமாக, ஏறக்குறைய 8 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே பணி செய்து அங்கே உள்ள மக்களுடைய பாராட்டையும் புகழையும் சம்பாதித்தவர். அது மட்டுமல்ல, அந்த மறைமாவட்டத்தில் உள்ள குருக்களுடைய அன்பை பெற்றவர். அங்கே பணியாற்றி அற்புதமான பல காரியங்களை செய்து திரும்ப அவர்கள் மாற்றமாகி தமிழ்நாட்டுக்கு வருகின்றார். இங்கே வந்து பல பணிகளை செய்திருக்கின்றார்கள். இறுதியாக அவர்கள் ஏறக்குறைய 10-18 ஆண்டு காலமாக இறைவனுடைய வெளிப்பாடை பெற்று இந்த அற்புத ஜோர்தானை ஆரம்பிக்கின்றார். யாருக்காக? மக்களுக்காக, அவருக்காக இல்லை. மக்கள் பல்நடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த அற்புத ஜோர்தானை தொடங்கி இங்கே மக்கள் வர வேண்டும், மக்கள் இறைவனுடைய ஆசிரை பெற வேண்டும், இறைவார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று
முயற்சியோடு அவர்கள் இந்த அற்புத யோதானை தொடங்கி இருக்கின்றார்கள். ஏறக்குறை 10-18 ஆண்டு காலமாக இந்த பணியை ஆற்றி கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் இங்கே இருந்து இந்த இடத்துல இருந்து மட்டுமில்ல, நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் வீடுகளை குடும்பங்களை தேடி சென்று அங்கே மக்களை சந்தித்து மக்களுக்கு ஆறுதல் கூறி, நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி இந்த பணிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். இப்படி அற்புதமான வகையில் குணமளிக்கும் பணியை அவர் ஆற்றி கொண்டு வருகின்றார்கள். இறைவனுடைய அருளை பெற்று இந்த பணியை சிறப்பாக அவர்கள் ஆற்றி கொண்டு வருகின்றார்கள். எனவே இறைவன் அவர் கொடுத்த கொடைக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இவருடைய பணி இன்னும் மேலும் சிறக்க வேண்டும். இன்னும் ஏராளமான வருடங்கள் இந்த பணியை செய்ய வேண்டும். இங்கே மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் மற்ற இடங்களிலும் அவருடைய சேவை போய் சேர வேண்டும். இதற்கு நம்முடைய ஜெப உதவி அவருக்கு தேவை. எனவே நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்காக நாம் இடவிடாமல் ஜெபித்து இந்த பணியை சிறந்து ஆற்றுவதற்கு நம்மாலான உதவியை செய்வோம். அவருடைய வாழ்க்கையில் ஆடம்பரம் கிடையாது. எளிமையான வாழ்க்கை வாழ்கின்றார். சாதாரண வாழ்க்கை வாழ்கின்றார். எளிய வாழ்க்கை வாழ்வது அதுவும் ஒரு கடினமான வாழ்க்கை. அவரிடத்தில் என்று ஒரு பெரிய பொருட்களோ அல்லது எந்த ஒரு சொகுசு பொருட்களோ கிடையாது. அவர்கள் எளிமையாக வாழ்ந்து அதன் வழியாகத்தான் மக்களுக்கு பணி செய்கின்றார்கள். எனவே அவர்களுடைய அந்த நல்ல குணத்திற்காக நாம் பாராட்டுவோம், அவர்களை வாழ்த்துவோம். இன்னும் நிறைய சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லோருக்கும் பசிக்கும். எனவே நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இறைவன் அவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்து அதிகமாக ஆசீர்வதித்து மேலும் மேலும் அவருடைய பணி சிறக்க இறைவனும் அன்னமரியாளும் அவருடைய பெயர் கொண்ட அன்னமரியாள் ஆரோக்கிய மாதா, வேளாங்கண்ணி மாதா அவருக்கு தேவையான எல்லா அருளையும் இப்படி சூசேப்பர் வழியாகவும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுக்கு எங்களுடைய இல்லத்தின் சார்பாக எங்கள் இல்லத்தில் உள்ள சகோதரர் ஞானசேகர் மற்றும் அவர்கள் சகோதரர் சபரியார் இவர்கள் மற்றும் எங்களுடைய நிறுவனத்தில் உள்ள அனைத்து நண்பர்கள் சார்பாக இந்த நூலாடையை பொன்னாடையாக பொருத்தி வாழ்த்துகின்றேன். அருட்சகோதரர் சாக்கோ ஐத்தில் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அருட்சகோதரர் அவர்களால் துறவர சபைக்கு அழைக்கப்பட்ட அருட்சகோதரருடைய வாழ்வை பார்த்து நானும் ஒரு துறவியாக வர வேண்டும் என்று சொல்லி இன்று திருஹிருதய சகோதரிகள் சபையில் ஒரு அருட்சகோதரியாக இருந்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருட்சகோதரி கிரிஜா அவர்கள் இப்பொழுது அருட்சகோதரரை வாழ்த்தி பேசுவார்கள். இயேசுவுக்கு புகழ். நற்செய்தி அறிவிப்போரின் மலரடிகளின் எத்துணை அழகானது எம் அண்ணன் ஆரோக்கியராஜியின் மலரடிகள். ஆண்டவரின் பார்வையில் உன் பாதம் அழகு பெற்றவே, ஆண்டவரின் பார்வையில் உன் பாதம் அழகு பெற்றவே. ஆயிரம் ஆயிரம் உள்ளங்களுக்கு இறை பண்புகளை உருக்கொடுத்து உத்தமர் நீர். ஆயிரம் ஆயிரம் உள்ளங்களுக்கு இறை பண்புகளை உருக்கொடுத்து உத்தமர் நீர். அன்புக்கு இலக்கணமாய் அறிவின் சுடராய் இடைவிடாது இறைவனை நினைத்து நினைத்து ஈகை உள்ளம் கொண்டு இல்லாதவருக்கு இருப்பவராய் இருக்கின்றவர் எம் சகோதரர். ஈரம் இருக்கும் வரை இலைகள் என்னும் உதிர்வதில்லை, நம்பிக்கை என்னும் நங்கூரம் இருக்கும் வரை நாம் சோர்ந்து போவதில்லை. தேடி வந்த மக்களுக்கு தேடலாகவும் நாடி வந்த மக்களுக்கு நங்கூரமாகவும் தன் நம்பிக்கையின்
தலைநகருமாக திகழ்ந்தவர் நீர். கடவுளின் கனிகளை நிரம்ப பெற்று தெளிந்த நீரோடையாய் கனவுகளையும் எண்ணங்களையும் எடுத்து கூறி எழில் மிகுந்த ஜோதி நீர். இரவும் பகல் பாராது இதயத்தின் இறைவனை சிந்தித்து உழைத்து இரும்பு மனிதன் நீர். இரவும் பகலும் பாராது இதயத்தில் இறைவனை சிந்தித்து உழைத்து இரும்பு மனிதன் நீர். இறைவன் கொடுத்த கொடை நீர். தடைக்கற்களை படிக்கற்களாய் மாற்றியவர் நீர். தாயென்றும் பாராமல் தன்னையே தாரை வார்த்தவர் நீர். தாயென்றும் பாராமல் தன்னையே தாரை வார்த்தவர் நீர். துன்பத்தின் துவளாது துணிவோடு பல சாதனை புரிந்து சரித்திரம் நாயகர் நீர். துன்பத்தில் துவளாது துணிவோடு பல சாதனைகளை புரிந்த சரித்திரம் நாயகர் நீர். பேச்சு தெளிவு ஞானத்தின் சிறப்பிடம். அறிவு தெளிவோடு அனைத்து மக்களையும் ஆண்டவர் பாதம் ஈர்த்து கொண்ட இனிய இதயம் கொண்டவர். எளிமையின் பிறப்பிடமா எளிமையை வாழ்வாக்கி இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் சகோதரர் அவர்கள். அயராது உழைப்பாலே இந்த இல்லம் வளர்ந்தது. அயராது உழைப்பாலே இந்த இல்லம் வளர்ந்தது. பொறுமை என்ற சிற்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும். துன்பத்தின் கவலை இல்லை, உம் அன்பான வார்த்தையால் எம் உள்ளம் மகிழ்ந்தது. இறைவாக்கினர் ஏசாயா அதிகாரம் 35 இறை வார்த்தைகள் 3-4 இவ்வாறு பார்க்கின்றோம். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், உள்ளத்தின் உறுதியற்றவர்களை நோக்கி திடம் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். ஆம், தளர்ந்து போன உள்ளங்களை ஊக்கம் தந்து அவர்களை ஆண்டவரின் ஆவிக்குள் மீண்டும் ஜொலிக்கக்கூடிய கருவியாக உறுதி கொடுத்தவர் நீர். இயேசு கிறிஸ்து போதித்த மழைப்பொழிவில் நீர் தனதாக்கி வாழ்ந்து வருகின்றவர். உம்மை காக்கும் தேவனுக்கு நன்றி கூறுகின்றோம். நீண்ட காலம் நீர் வாழ்ந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கடவுளின் கையில் அழகிய மணிமுடியாய் அரச மகுடமாய் திகழ செபித்து பிறந்த நாள் விழாவில் மகிழ்கின்றோம். சகோதரி அவர்கள் திருப்பலி தொடங்குவதற்கு முன்பாக பின்னால் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்தார்கள். நான் நினைத்தேன் பூசக்கருத்து தான் எழுதிக்கிட்டு இருக்காங்களாகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு அழகிய கவிதையை இங்கு வந்து வடித்திருக்கின்றார்கள். அந்த கவிதையின் மூலமாக அருட்சகோதரரை வாழ்த்தி இருக்கிறார்கள். அருட்சகோதரி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அருட்சகோதரர் வி லூர்து ஐயா அவர்கள் ஓரிரு நிமிடங்களில் அருட்சகோதரரை அவர்களை வாழ்த்தி அருட்சகோதரருடைய சிறப்பை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இங்கு வருகின்றார்கள்.